ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சின்ன பிள்ளையா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அது எங்கள் ஆட்சி உண்டுடைய ஊரும் எங்கள் சித்தி அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு கிராமத்தில் இருந்தாங்க. அப்போ சித்தி வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம வெளியில் போனாவே வந்து எல்லா வீட்லேயும் புளிய மரமாக இருக்கும். அதுவும் ஒரு தோப்பு மாதிரி ஒரு புளிய மரம் இருக்கும். அங்கே எங்கள் சித்தி பிள்ளைங்களோட நான் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, புளி வந்து சித்தி வீட்டிலையே இருக்குமே, அதை சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணாகிடும் சப்பி சப்பி சாப்பிடும்போது. அதுவும் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. ஆனால் கொழுந்து இலையாக இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்து இலைகளை எடுத்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் உரக்காயின்னு சொல்லுவாங்க தெரியுமா, காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல், இப்போ நான் சொன்னால் கூட நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அந்த மாதிரி ஒரு பழம் இருக்கும். அதை வந்து நறுக்குன்னு கடிக்கும்போது புளிப்பாக இருக்கும். உப்பு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இல்லைனா லேசாக கொஞ்சோண்டு வத்தலும் உப்பும் வச்சு அதை அம்மியில் 2 தட்டு தட்டிட்டு வச்சு ஒரு நாள் முழுக்க சாப்பிடுவாங்க. ஆனால் அப்போல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. வாய்க்கு ஏதாவது இப்போ மாதிரிலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ கிடையாதுல்ல. இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது ஏன் எனக்கு திடீர்னு அந்த சித்தி வீட்டு ஞாபகம், மலர் நினைவுகள் வந்துச்சு அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் இங்கே பாருங்களேன், புளி தன்னால் வளர்ந்துருக்கு. நான் என்ன பண்ணுறது, புளியை பார்த்தா பிடுங்கி தூர போட மாட்டேன். பழைய மலர் நினைவுகள் வந்துச்சா, இங்கே பாருங்க, இது அப்படியே எத்தனை பேர் புளிய இலை புளியம் பூ சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா தேனாக இருக்குங்க. அந்த புளிப்பு சுவை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, புளிப்பு சுவை எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நான் முதல்ல வந்த உடனே தண்ணி ஊற்றும் போது வெண்டைக்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்சுலின் பிளான்ட் இலை ஒன்று சாப்பிட்டுட்டேன். அதுவும் புளிப்பு சுவை தான். அடுத்து வந்து இந்த புளிய இலையையும் ஒரு 4-5 பிச்சு சாப்பிட்டுட்டே போங்க. உங்கள் முன்னாடி 2 சாப்பிட்டுட்டேன். ஸோ புளிப்பாக அடி சாப்பிட்டு உள்ளே இறக்கும்போது நல்லா இருக்குது. அதே நேரம் நமக்கு விட்டமின் சி கிடைச்ச மாதிரியும் இருக்குது. மலரும் நினைவுகளை அப்படியே மனசுக்குள்ளே அசை போட்டு பார்த்தேங்க. அதெல்லாம் ஒரு இன்பமான ஒரு நாட்கள். ஆனால் இப்போல்லாம் யாரோ எங்கெங்கேயோ இருக்கிறோம். அந்த பழைய அந்த ஒரு பழைய என்ன சொல்கிறது, அந்த ஒரு பாண்டு, எந்த ஒரு எண்ணமும் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அப்படி ஓடி ஆடி விளையாண்ட அந்த ஒரு மலரும் நினைவுகள் நினச்சி பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க இப்போல்லாம். ஆனால் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அனுபவித்த வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கல இப்போல்லாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.